நீ எல்லாமே டிஜிட்டல் ஆகி ஃபிலிமே கிடையாது. அதற்கு முன்னாடி மகாநதி படம் வருது. மகாநதி படம் வரப்ப முதல்ல எடிட்டிங்லாம் ஆவிட் எடிட்டிங்லாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆவிட் எடுத்துட்டோம், எஃப்சிபிலாம் பண்ணுறோம் இல்லையா? முந்தையெல்லாம் மூவியால் வயல்னு ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க. அதாவது என்ன, ஃபிலிமில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு தையல் மிஷின் மாதிரி இருக்கும், அதில் போட்டு பார்த்து கட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இதில் ஒரு ஆவிட்னு ஒரு கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுவீங்க? அதை வந்து ஃபிலிமில் எடுத்ததை எப்படி கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து ரிவர்ஸ் டெலிசினியாக பண்ணி அது வீடியோ ஃபார்மெட்டாக மாற்றி அந்த வீடியோ கேசட்டை கொண்டு வந்து போட்டு அதில் மார்க் பண்ணி எடிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மார்க்கை மட்டும் நெகட்டிவ்ல கட் பண்ணுவார் போய். அப்போதான் ஆவிட் எடிட்டிங்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அப்போ அதையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து முதலில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கமல்ஹாசன். டால்பி சவுண்டில் வந்து டிஜே முதல்ல மோனோ சவுண்டாக இருந்துச்சு, அப்புறம் ஸ்டீரியோ சவுண்டாக இருந்துச்சு, டால்பியாக மாறுது. டால்பி சவுண்டு முதல்ல குருதி பொண்ணல் படத்தை தான் கொண்டு வர்றாரு. அதுவும் இவர் தான் கொண்டு வர்றாரு. சவுண்டில் புது விஷயம். உலகத்தில் சினிமா தொடர்பான என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, அதை வந்து முதலில் கொண்டு வந்து முயற்சி செய்து அதை வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு மகா கலைஞன் வந்து கமல்ஹாசன்.